எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். ஓணம் பண்டிகை வந்து எல்லாம் விசேஷமானது. அதாவது அந்த ஓணம் பண்டிகைன்றது கேரளா நாட்டில் தான்ட்டு இல்லை, எல்லா நாடுகளிலையும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதோட விசேஷம் என்னென்னா மகாபலி, அதாவது பலி மகாபலி என்றால் அவர் அசுரர்களுடைய ராஜா. அவர் வந்து இந்த யுகத்தில் மகாவிஷ்ணு பலிச்ச வாமன அவதாரம் எடுத்துக்கிட்டு வருவார். ஏன்னா அந்த நாட்டில் போய் எப்படி இருக்குது என்னன்றதை பார்க்கணும், நாட்டில் இருக்குல்ல உலகத்தில் பார்க்கறதுக்காக காண வருவார். அப்போது வரையில் அவர் என்ன செய்கிறாரு, அந்த மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்தும்போது அங்கே சுக்கராச்சாரியர் இருப்பார். சுக்கராச்சாரியர் வந்து யாகத்துக்கிட்ட இருக்கும்போது கமண்டலத்தில் தண்ணி இருக்கும். அவர் அந்த நேரத்தில் எப்போ போனாலும் யார் என்ன வரம் எது தானம் கேட்டாலும் தந்துடுவார் பலி சக்கரவர்த்தி. அப்போ கொடுக்கையில் என்ன செய்கிறாரு, இவர் அந்த நேரத்தில் இவர் போகிறார். இவர் போயிட்டு இது போல் தர்மம் யாச்சகம் கேட்பார். யார்? மகாவிஷ்ணு வடு ரூபத்தில் போவார். வட்டுன்னாக்கா ஒரு குட்டி பிள்ளை போல் ஒரு குடம் வச்சுக்கிட்டு, ஒரு வாழை மர இலையில் குடத்தை வச்சுக்கிட்டு அதில் எடுத்துக்கிட்டு போகிறார். போனப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஐயா எனக்கு யாச்சகம் வேணும். ஐயோ நீ குட்டி குழந்தை, உனக்கு என்ன வேணும் ஐயானா, 3 அடி நிலம் இருந்தால் போதும் அப்படின்றார். 3 அடி நிலம் இருந்தால் போதும்னு சொல்லும்போது அவர் என்ன செய்கிறாரு, பரவாயில்லை எல்லா பொருளும் இருக்குது, வாங்கிக்கோ, நிலம் வீடு தானம் கோதானம் பூதானம் எல்லா தானமும் நான் செய்கிறேன். ஆனால் நீ இதை மட்டுமே கேட்குறியனாக்கா போதும், எனக்கு 3 நிலம் போதும் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன பிறகு அவர் சொல்லி முடிச்சது பிறகு, இல்லையா எனக்கு தாரவார்த்துக்கிறதுக்கு அந்த கமண்டலத்தில் உள்ள ஜலத்தை ஊற்றுவார். ஊற்றையில் அதில் மூக்கு இருக்குல்ல, அந்த ஓட்டையிலேருந்து ஊற்றிட்டாருனாக்கா அவருக்கு தானம் கொடுத்தாகணும். மகாவிஷ்ணுன்றவரை இவர்கிட்ட யாச்சகம் கேட்க வந்திருக்கிறார். அப்பேற்பட்டவர். அப்போ சுக்கராச்சாரியர் அங்கே யாகம் வளர்த்துறதுக்கு முனிவர் உட்கார்ந்து நிற்பார். சுக்கராச்சாரியர் வந்து அசுரர்களுடைய குரு. அவர் என்ன செய்கிறாரு, இவர் யாச்சகம் கேட்க விடாமல் அந்த ஓட்டையில் போய் இவர் அடைஞ்சிக்கிறார். அடைஞ்சிக்கிட்டு அடைப்பானோன்னா தண்ணி வராமல் போயிடும். அப்போது இவர் மகாவிஷ்ணு கண்டுபிடிச்சிட்டு வடு ரூபத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவை கண்டுபிடிச்சிட்டு தர்பை எடுத்துகிட்டு கண்ணை குத்துவார். அதனால தான் அவருக்கு கண் ஓட்டாயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, அதனால் அவர் கண் ஓட்டான பிறகு அப்போதிருந்த சுக்கராச்சாரியருக்கு எப்போவுமே ஒரு கண் குருடனாக இருக்குது. குருடன் இல்லை, அது அவருடைய விளைவு. அது அப்படி இருக்கும். அது ஒரு பக்கம். அப்படி இருக்கையில் இவர் என்ன செய்கிறாரு, யாச்சகம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுறாரு. தானம் பண்ணுறையில் என்ன செய்கிறாரு, கடைசியாக 3 அடி நிலம் கேட்குறாரு. சரி வரந்து அளந்துக்கோங்க அப்படின்வார். அளந்துக்கோங்க 3 அடி நிலம். ஒரு பாதத்தை வந்து பூமியிலையும் வச்ச உடனே, பூமியில் பாதம் வச்ச உடனே அவருடைய சுயரூபம் மேலோங்கி போயிட்டு பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒன்றாயிடுறார். யார்? மகாவிஷ்ணு. அப்பேற்பட்டவர் என்ன செய்கிறார், அங்கிருந்து வானத்துக்கு ஒரு பாதத்தையும் பூமிக்கு ஒரு பாதத்தையும் வச்சுட்டு 3வது பாதம் நான் எங்கே வைக்கிற பலி அப்படின்னு கேட்பார். பலி சக்கரவர்த்தி யார் என்றால் நரசிம்மாவதாரத்தில் நரசிம்மருடைய பக்தர் பிரகலாதனுடைய மகன் பலி சக்கரவர்த்தி, பேரன், அசுர குலத்தில் இருந்து வந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி நீயே யாச்சகம் கேட்குறியே, நீ உன்னுடைய பாதத்தை என் சிரசில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரசில் வணங்கி அவர் தலைமையில் ஒரு மோட்சத்துக்கு போயிடுவார். இதுவெல்லாம் அப்போது வந்து அந்த அவருடைய பாதம் பட்ட இடம் வந்து புனிதமானது சொல்லுறவே, அது செழுமையான ஒரு நாடாக மாறி அது எப்பவுமே பூத்து குலுங்கி பச்சை பசேல்னு இருக்கிற நாடாக மாறினது கேரளா மாநிலம். தட் இஸ் த ஓணம் ஃபெஸ்டிவல். இது வந்து ஒரு கல்ச்சர். ஆனால் நம்ம இந்தியன்ஸ் ஃபுல்லாக எல்லோரும் கொண்டாடுறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் திருத்தும்படி எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. இதுதான் முதல் முறை நான் செஞ்சுருக்கிறேன். புதுசாக நான் உங்களுக்கு அறிமுகமாக நான் உங்களுக்கு சொல்லிட்டு கொண்டிருக்கிறேன். இது போல் நான் சின்ன சின்ன கதைங்க எங்களுக்கு ஸ்கூலில் கற்றுக் கொடுத்தது. நாங்கள் 1975 படித்த படிப்பில் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. அதிலிருந்து ஒரு குட்டி கதை. இது போல் நிறைய நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். மக்களே, ரொம்ப நன்றி, வணக்கம்.